ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸ்னா கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐலாண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே எடுத்த உடனே இவங்க ஐலாண்டுக்கு போயிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். அதை தான் இந்த எபிசோடில் காமிப்பாங்க. அதுலேயுமே சில இன்டைரக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 7. யாகமி அப்படிங்கிற அந்த கிளாஸ் சியை சேர்ந்த பையனும் ஒட்டாமியா அப்படிங்கிற கிளாஸ் பியை சேர்ந்த பையனும் வந்துட்டு ஐலாண்ட் எக்ஸாம்ல எப்படி கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு பேச வந்திருக்காங்க. நம்ம கூடவே இருந்த ஹாண்டனை ஸ்கூலை விட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஹோசன் நம்ம கூட சேருவானா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஹோசன் ஜாயின் பண்ணலன்னா நம்ம தனியாவே ஒரு குரூப் ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஓசமா அப்படிங்கிற இன்னொரு பையனும் அந்த இடத்துக்கு வரான். காசுவாமிக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், ஐலாண்ட் எக்ஸாம்ல அகாடமி ரிசல்ட் முக்கியம் இல்ல, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் முக்கியம். கிளாஸ் டி தான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல கூட இருக்காங்க. ஸோ கிளாஸ் டியோட ஹெல்ப் கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹோசன் பையன் அவ்வளோ ஈஸியில் ஒத்துக்கிட மாட்டான்னு நீங்க யோசிக்கும் போதே ஹோசனும் அந்த இடத்துக்கு வந்துருந்தான். ஹோசன், உனக்கு நாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் தரதா ஐடியா இல்ல, எங்க கூட சேர்றியா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க சொல்றதை நான் கேட்கவும் வரல. ஹோசன் ஒரு பையனை பிடிச்சி அடிக்கிறான். வயலன்ஸ் யூஸ் பண்ணாதான் ரீகோ சொல்லவோ, பண்ணா என்ன பண்ணுவான்னு ஹோசன் கேட்கறான். நான் அவனை தடுக்க வேண்டியது இருக்கும் ரீகோ சொல்றான். ட்ரை பண்ணி பாருன்னு ஹோசன் அவனை அடிக்க போவான். அசால்ட்டா அவன் தடுக்கிறான். கிளாஸ்மேட்ஸ் எதுவும் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா இங்கே ஒன்னு அடிச்சு போடுறான்னு அவன் ரெடி ஆகுவோம். நான் என்ன பண்ண போறேன்னு ஹோசன் கேட்கவும், ஒன்னாலதான் ஹானட்டோ ஸ்கூலை விட்டு போனான்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்லுவான். கைஸ், ஐலாண்ட் எக்ஸாமை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு யாகமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறான். ஹோசன், நீ ஒன்றும் முட்டாள் கிடையாது. செகண்ட் இயர்ஸோ தேர்ட் இயர்ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒத்துமையாக செயல்பட்டால் தான் வின் பண்ண முடியும். மொத்த ஃபர்ஸ்ட் இயர்ஸோ ஒன்னா சேரவனா, பட் ஒரு குரூப், அந்த ஒரு குரூப்ல 4 பவர்ஃபுல்லான பீப்புளை வச்சுக்கிடுவோம். ஸோ பவர்ஃபுல்லான பீப்புள் ஒன்னா சேர்ந்து கிளாஸ் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து கொடுத்தா நம்ம சீனியர்ஸை நம்ம அப்படின்னா தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாகமே ஒரு ஐடியா கொடுக்குறான். டாக்கியா, எதுக்காக ஜஸ்ட் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண சொல்ற அப்படின்னு ஹோசமோ கேட்குறான். மல்டிபிள் குரூப்ஸை கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களை ஒவ்வொரு குரூப்லயும் வைக்க வேண்டியது இருக்கும். அது பவர் கம்மி தான் பண்ணும். 3 பேர் தான் மேக்ஸிமமே ஒரு குரூப்பா மாற முடியும். ஸோ 3 கிளாஸ் மட்டும் தான் சேர முடியும். ஹோசன் ஒரு வேலை ரெஃப்யூஸ் பண்ணா நம்ம 3 கிளாஸும் சேர்ந்து ஒரு குரூப்பா கிரியேட் ஆகும். இதே வேற கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 4 பேரை நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஹோசன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, கிளாஸ் டீல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஹோசன் டிமாண்ட் பண்றான். அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு கிளாஸ் விட்டு கொடுத்தாகணுமேன்னு கேட்டா, எனக்கு கண்டிப்பா என் கிளாஸ்ல 2 பேர் இருக்கணும் அப்படின்னு ஹோசன் சொல்றான். டோமியா டென்ஷன் ஆகவோ யாமிக்கு அவனை சமாதானப்படுத்தி அவனோட டிமாண்டுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா கிளாஸ் டி கிட்ட தான் பிசிக்கல் ஆப்டிடியூட் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல கிளாஸ் டி மட்டும் தான் இப்போதைக்கு ஒத்துமையா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஹோசன் கூட ஜாயின் பண்ணா அப்ப எதுக்குனாலும் ஒத்துக்கிடுவீங்கல்ல. நூட்டோமியா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஹோசனா அங்க இருந்து போயிருந்தான். அயன கோஜி, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் உன்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு குஷேடா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், என்ன அயன கோஜி கொடுத்து வச்சவன் போல அப்படின்னு சொல்லி ஸ்டடி குரூப்ல இருக்கிற பொண்ணுங்க கலாய்க்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி அது ஒரு பையன் அப்படின்னு குஷேடா சொல்றா. சரி அயன கோஜி, இன்னைக்கு நம்ம ஸ்டடி குரூப் கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரின்னு குஷேடா கூட நம்ம ஹீரோ போறான். அப்ப யார் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறத குஷேடா நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீ அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஜூலை 1 மாசம் டைம் இருக்கு, அது போதாதான் குஷேடா கேட்கறா. பார்த்தா யாமிக்கு தான் வந்து நிக்கிறான். நீ கிளாஸ் 1B சேர்ந்து வந்தான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு யாமிக்கே சொல்லவும், நான் கேள்விப்படலையே அப்படின்னு குஷேடா கேட்கறா. முன்னாடி நான் சொல்லலாமான்னு யாமிக்கே கேட்கறா. பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்லவும், பிரசிடென்ட் நாக்குமோ தான் எங்களை கான்டாக்ட் பண்ணி கோஜியை ஸ்கூலை விட்டு அனுப்புறவங்களுக்கு 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லவும், 20 மில்லியன் அதுக்கு பாசிபிளா அப்படின்னு குஷேடா கேட்டா, இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லதான், எதுக்காக நாங்க கேட்டா ரேண்டமா தான் அயன கோச்சியை செலக்ட் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும், ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டுக்கு இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்கான்னு குஷேடா கேட்கவும், ஆக்டிங் வைஸ் சேர்மன் ஷோகிஷிரோமா அவங்க கூட நின்னாரு, அதனால தான் நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேர்மன் இன்வால்வ் ஆயிருக்காரா, அப்ப இது ரியல் தான் அப்படின்னு குஷேடா மொத்தமா 7 பேர் இருந்திருக்காங்க. அதுல 5 பேர் மட்டும் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடியே தெரியும். அதே நேம தான் யாமக்கியோ சொல்றான். ஹோசன் இதை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்கிறதா எனக்கு தெரியும் யாமக்கி சொல்லிட்டு, கிளாஸ் டீல இருக்கிற அயன கோஜியை நான் வெளியே அனுப்புனா அதே கிளாஸ்ல இருக்கிற குஷேடாக்கு பாதிப்பு ஏற்படும், எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நல்லவன் மாதிரி கொஞ்சம் அவன் பேசுறான். சரி இப்போ எதுக்கு இதை வந்து சொன்ன அப்படின்னு அவங்க கேட்டா, ஐலாண்ட் எக்ஸாம்ல உங்களை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதான் சொன்னேன்னு அவன் சொல்லவும், பர்டிகுலரா நான் யார்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஒருத்தர் மேல எனக்கு டவுட் இருக்கு, பட் நான் அவங்களை காட்டி கொடுக்க விரும்பல, அவங்களோட நேமை சொல்லி நீங்க அவங்கள டார்கெட் பண்ணிட்டா சோ கன்ஃபார்ம் ஆக நான் எதையும் சொல்ல விரும்பல அப்படின்னு யாகமே சொல்லவும், யாகமே நீயும் கேர்ஃபுல்லா இரு சரியான்னு குஷேடா சொல்றா. முடிஞ்சதுக்கு அப்புறம் குஷேடா உங்ககிட்ட தான் நான் பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிளம்ப. யாகமே போன அப்புறம் குஷேடா அவளோட ஒரிஜினல் செல்ஃபுக்கு வர. யாகமிக்கு என் பாஸ்ட் பத்தி தெரியும், அவனையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு அவ யோசிக்கவும், நான் ஹோரிக்கிட்ட வச்சு ஒரே கிளாஸ் உனக்கு டார்கெட் பண்ண ஈஸி, பட் அவன் வேற கிளாஸே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டவங்கள தான் ஈஸியா நம்மளால டிஸ்போஸ் பண்ணிட முடியும், சரியா எனக்கு கோச்சி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா அங்க இருந்து கிளம்புறா. கிளாஸ் 1C சேர்ந்த சுபாக்கியோ ரியோக்கோவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஹோசன் உங்களை டார்கெட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டான்னு எங்களுக்கு தெரியும், அண்ட் சர்வைவல் கேம்ல அவன் கதையை நாங்க முடிக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லவோ, சோ அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு சொல்லவோ, எதுக்கு அவனை டார்கெட் பண்றீங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் சிஎஸ் சேர்ந்த ஒரு பையன் ஸ்கூலை விட்டு போயிட்டா அதுக்கு ஹோசன் தான் காரணம், ஃபியூச்சர்ல ஹோசனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இதை பண்றோம்னு சொல்லவோ, சரி ஏன்ட்டையா வந்து ஹெல்ப் கேட்கறீங்கன்னு கேட்டா, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண
முடியாத ஹோசன் ஏப்ரல் எக்ஸாம்ல உங்க கூட பார்ட்னர் அப் பண்ணா. ஸோ ஹோசனை மிரட்ட உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்லன்னு அவங்க கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு ரிவார்டும் தாரன்னு சொல்லவும் மேபி நான் ஹோசனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தா நம்ம ஹீரோ கேட்டா உங்க கையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த கெட்டு ஹோசன் கூட ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. மேலே வச்சிருக்கிற 20 மில்லியன் பவுண்டியை பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு வா கேட்குறா. நாங்கள் அந்த எக்ஸாம்ல இருந்து பின் வாங்கிட்டோம் அப்படின்னு ரீக்கோ நம்ம ஹீரோட்ட சொல்லவும் எதனால நம்ம ஹீரோ கேட்டா ஈவன் உங்களை ஸ்கூலை விட்டு நாங்கள் வெளியே அனுப்பினாலும் அது மொத்த ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் எல்லாரும் எங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லவும் ஹோசனை ஸ்கூலை விட்டு அனுப்பினாலும் அதே கதை தானேன்னு கேட்டா ஹோசன் கிளாஸ்மேட்ஸே அவனை வெறுக்கிறாங்க, ஸோ நம்மளை யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹோசனும் அமசாவாவும் தனியாக மீட் பண்றாங்க. எதுக்காக என்ன கூப்பிட்டு விட்ட அப்படின்னு அமசாவா கேட்டா ஐலாண்ட் எக்ஸாம்ல என் கூட பார்ட்னர் அப் பண்ணுன்னு அவன் சொல்றான். ஐலாண்ட்ல தனியா இருப்போம் என்ன ஏதாச்சும் பண்ண பாக்குறியான்னு வா கேட்கறான். ஒன்னு ஒரு பொண்ணாவே மதிக்கல, அது உனக்கும் நல்லா தெரியும்னு அவன் சொல்றான். சரி அப்புறம் எதுக்கு என்ன பிளான்ல இன்வால்வ் பண்ணனு வா கேட்கறான். ஐயனை கோஜியை ஸ்கூலை விட்டு அனுப்ப நீ தான் சூப்பரா பிளான் போட்டு கொடுப்பா, அதனாலதான் சொல்லவும் நானும் அப்படின்னா இதுல கலந்துக்கிடலாமா. நானசே அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இப்பவே 3 பேர் குரூப் அப் ஆயிட்டோம், 4வது ஆள் யாருன்னு கேட்க ஜஸ்ட் நம்ம 3 பேர் தான் இந்த ஐலாண்ட் எக்ஸாம்ல வின்னர்ஸ் ஆக போறோம்னு ஹோசன் சொல்றான். கிளாஸ் டிக்கே நீங்க 2 பேர் தான் லீடர், நீங்களே ஏன் கூட ஜாயின் பண்ணிட்டா கிளாஸ் டி யார் பாப்பான்னு கேட்டா நான் டிசைட் பண்றதுதான் முடிவுன்னு ஹோசன் சொல்றான். இப்படி பண்ணா மொத்த கிளாஸ் உன்னை எதிர்க்க ஆரம்பிச்சிடும் அமசாவா சொல்லவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை குரூப் அப் பண்ண அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு நானசை சொல்றா. சரி எனக்கு எவ்வளவு பே பண்ணுவீங்கன்னு அமசாவா கேட்டா உனக்கு பேமெண்ட்லாம் பண்ண மாட்டோம், நம்ம ஈக்குவல்ஸ் தான் நானசை சொல்லவும். ரெண்டு எக்ஸாம்ல ஸ்டாமினா முக்கியம், கண்டிப்பா என்கிட்ட அது அதிகமா இருக்கு, உன்கிட்ட அது இருக்கான்னு டக்குன்னு அமசாவா அடிக்க போனா நானசை ஈஸியா அதை தடுத்துருக்கா. நீயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, சோ உன்னை குரூப்ல சேர்த்துக்கலாம் அமசாவா சொல்றா. நானசை ஹோசன் அண்ட் அமசாவா நம்ம 3 பேரும் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி அமசாவா கேட்கறா. பண்றதுக்கு போனஸா ஏதாச்சும் தந்தா நல்லா இருக்கும்னு அமசாவா சொல்லவும் வேணும்னு ஹோசன் கேட்கறா. கோஜியை ஸ்கூல்ல விட்டு அனுப்புனதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு வா சொல்ற. 20 மில்லியன் எல்லாம் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லவும் நான் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியுமான்னு வா கேட்கறா. 20 மில்லியன் மட்டும் எனக்கு தாங்க போதும், பாராட்ட ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோங்க, அயன கோச்சியவே ஸ்கூல்ல விட்டு அனுப்பின பெருமெல்லாம் உங்களுக்கு தானே வந்து சேரும் அம்மாசாவா கேட்கவோ. ஆனா இது நமக்கு செட் ஆகாதான் நானசே சொல்ல வர. ரிவார்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஹோசன் ஒத்துக்கிறான். எக்ஸாம் அப்ப பாக்கலாம் அப்படின்னு ஆமாசாவா கிளம்புறா. அவளை எதுக்கும் நம்ம நம்பாம இருக்கணும் அப்படின்னு ஹோசன் சொல்லுவான். அப்புறம் ஏன் அவ கூட ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டேன் தரமா இருக்கா, அதனாலதான் 20 மில்லியன் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, வார்த்தையா தான் ஒத்துக்கிட்டேன், அவளுக்கு கொடுக்க போறேன்னு யார் சொன்னா அப்படின்னு ஹோசன் கேட்கறான். கோஜி ரியோவன் இந்த முட்டாளுங்க எல்லாரையும் கிரஷ் பண்ணிட்டு நான் தான் அந்த ஸ்கூலை ரூல் பண்ண போறேன் அப்படின்னு ஹோசன் சிரிக்கிறான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ரூல்ஸ் தான், ஒரே கிளாஸ் சேர்ந்தவங்க அப்படின்னா 3 பேர் மட்டும்தான் மேக்ஸிமமே டீம் அப் பண்ண முடியும். வேற கிளாஸ் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா மொத்தமா 6 பேர் மேக்ஸிமம் டீம் அப் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஐலாண்ட் எக்ஸாம்க்கு எப்படி டீம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு காமிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.